அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். காலையில் அவங்கவுங்க வேலைகளுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருப்போம். தலை வாரிட்டு தலை சரியாக வாரணுமா அப்படின்னு பார்க்குறது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பு. வாரி முடிச்சுட்டு இப்படி லெஃப்டில் பார்ப்பாங்க, ரைட்டில் பார்ப்பாங்க, அப்புறம் சில பேர் காக்கா மாதிரி சாட்சி பார்ப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஆங்கிள்லையாவது நம்ம அழகாக இருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுல ஒரு மகிழ்ச்சி. சரி, இப்போ தலை வாரிட்டு தலை சரியாக வாரி இருக்கிறமான்னு பார்க்குறோம். வீட்டை பூட்டிட்டு சில பேர் பூட்டை இழுத்து பார்ப்பாங்க, எதுக்கு சரியாக பூட்டி இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுவோம். சில பேர் இழுத்து பார்ப்பாங்க, சில பேர் தொங்கி கூட பார்ப்பாங்க ஒழுங்காக பூட்டி இருக்கா அப்படின்னு. ட்ரெஸ் பண்ணிவிட்டு பேண்ட்டு ஷர்ட்டு இல்லை புடவை இது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், தலை வாரிட்டு ஒழுங்காக வாரி இருக்கிறோமான்னு பார்க்குறோம், பூட்டிட்டு ஒழுங்காக பூட்டியிருக்கிறோமான்னு செக் பண்ணுறோம், ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக பண்ணியிருக்கிறோமான்னு செக் பண்ணுறோம். சரி, நம்ம இது வரைக்கும் ஒழுங்காக வாழ்ந்துருக்கிறோமா, அதுக்கு தேவையான மனநிலையோடு நாம் இருக்கிறோமா, தகுதிப்படுத்தி இதெல்லாம் பார்க்குறோமா. சில சமயம் செல்லில் சார்ஜ் இறங்கிடுது, சில சமயம் என்ன மொத்தமாக அது இறங்குற வரைக்கும் பார்க்கறது தானே பல பேருக்கு வேலை. ராத்திரி சில பேர் போதுண்டாப்பா அப்படின்னு வந்து செல்லு பார்த்தது போதும் அப்படின்னு வந்து படுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க போதும்னு திருப்தி அடைஞ்சு வரல, செல்லில் சார்ஜ் மொத்தமாக தீர்ந்து போச்சு, இனிமேல் பார்க்க முடியாதுன்னு வேறு வழி இல்லாமல் மணி 2 நள்ளிரவு 2 மணிக்கு மேலே சார்ஜில் போட்டு வந்து படுப்பாங்க. அதில் சார்ஜ் இல்லை. இதில் வேடிக்கை என்ன தெரியுங்களா, அதை பார்த்து 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 நம்மளால அதே மாதிரி ஆயிடுறான். சுத்தமாக சார்ஜ் இறங்கிடுது. மனசுக்குள்ளே எப்போவும் ஃபுல்லி 100% சார்ஜாக இருந்தால் தான் செய்கிற வேலை சிறப்பாக இருக்கும். மனசில் சில சமயம் சார்ஜ் இறங்கும், என்னடா வாழ்க்கை, என்ன பிரயோஜனம்டா, யாருக்கு என்ன பண்ணி என்னடா, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே சார்ஜ் இறங்குது இல்லைங்களா. அப்போ எது நம்முடைய சார்ஜர், எது கேபிள், எது ப்ளக் பாயிண்ட்? இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் ப்ளக் பாயிண்ட் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் சார்ஜர் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் கேபிள் இருக்குது. நம்ம தான் அதை கனெக்ட் பண்ணணும். எதுன்னு கேட்குறீங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உலக புகழ் பெற்ற நகைச்சுவை நடிகர், நீங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஜிம் கேரின்னு சொல்லுவாங்க. உடம்பு ஒரு மாதிரி கோணங்கித்தனமாக பண்ணுறதெல்லாம் அவருள்ள பிரமாதம். மாஸ்க் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் பின்னி எடுத்திருந்தார். உலகத்துக்கு புகழ் பெற்ற அந்த ஜிம் கேரி அவர் தொடக்கத்தில் ரொம்ப வறுமையில் இருந்தார், வாய்ப்பு தேடி அலையிறார், கிடைக்கவே இல்லை. எல்லாரும் அப்படி தானே படிப்படியாக தானே வளர்ந்துருப்பாங்க. காலையில் அவர் வினோதமாக ஒரு காரியம் பண்ணுவார். என்னென்னா அவருடைய கோட் இருக்குது இல்லைங்களா, அந்த கோட்டிலிருந்து எதையோ எடுப்பார், பார்ப்பார், அவர் முகம் மலர்ச்சி அடையும், மறுபடியும் அந்த கோட்லேயே வைப்பார், போயிடுவார். திரும்ப மறுநாள் காலையில் வருவார், அந்த கோட்லேருந்து அதை எடுப்பார், பார்ப்பார், முகம் சந்தோஷமாக மாறும், வச்சுட்டு போயிடுவார். திரும்ப தினம் இதே வழக்கமாக பண்ணிட்டு இருப்பார். இது என்னது, இது என்னவோ எடுக்கிற பார்க்குற வைக்கிற என்னது இது அப்படின்னு அவருடைய அண்ணன் ஒரு நாள் கேட்குறார். குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது. இவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, ஒரு பட தயாரிப்பாளர் ஒரு 75 லட்சத்துக்கு எனக்கு ஒரு செக்கு ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதை எடுத்து பார்ப்பேன், அதை வச்சிருவேன் அப்படின்னாரு. அண்ணன் கேட்டார், என்னது 75 லட்சத்துக்கு செக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை பேக்கெட்டில் வச்சு என்ன பண்ணுற, நீ பேங்க்கில் போட வேண்டியது தானே, குடும்பம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, இது தெரியாமல் நீ பாட்டுக்கு என்ன எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற, செக் இருக்கான்னு செக் பண்ணுறியே தவிர பேங்க்கில் எப்போ போட போகிற, கொஞ்சமாக பொறுப்பு இருக்கா உனக்கு அப்படின்றார் அண்ணன். அவர் சொன்னார், இல்லை அது பட தயாரிப்பாளர் கொடுத்த செக்கு தான், ஆனால் அதில் கையெழுத்து போட்டது அவர் இல்லை. அவர் இல்லையா, பின்ன நானே தான் போட்டிருக்கிறேன். என்னத்துக்கு போட்டிருக்கிற, என் பேருக்கு 75 லட்சம் செக்கு அவர் கொடுத்ததா நான் தினம் எடுத்து பார்ப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் இதே மாதிரி கிடைக்கும் அப்படின்னு அதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், அன்னை முழுக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன், நிச்சயமாக அது நடக்காமையே போயிடும் அப்படின்னாராம். பிற்காலத்தில் நிஜமாகவே அது நடந்தது. என்ன அர்த்தம், அவர் சார்ஜ் போட்டுக்கிறார். நம்ம மனசுக்குள்ளே ஒரு நாள் நடக்கும்ன்ற நம்பிக்கைன்ற ப்ளக் பாயிண்டில் அந்த செக் அப்படின்ற அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுத்து இவர் மனசுன்ற செல்ஃபோனுக்கு சார்ஜ் கொடுத்துக்கிறார். அவருக்கு அது, உங்களுக்கு எது அப்படின்னு நீங்களும் அது மாதிரி ஒன்று கண்டுபிடிங்க, உற்சாகமாக இருக்கும். எந்த வழியில் நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லைங்க, உற்சாகப்படுத்தியே ஆகணும்.
ஏன் இந்த மனசு தான் டிரைவர் மாதிரி. வாழ்க்கைன்ற பயணத்தில் நம்முடைய காருக்கு இந்த டிரைவர் நல்ல தெம்பா உற்சாகமாக விழிப்புணர்வோட தெளிவாக இருந்தால் தான் நம்ம பயணம் ஒழுங்காக நடக்கும். டிரைவர் டல்லாக தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா பயணம் ஒழுங்காக போய் சேர முடியாது. ஜிம் கேரி அதை தான் செய்கிறாரு. அவர் அந்த செக்கை எடுத்து பார்க்குறாரு. இப்போ அவருக்கு அப்படியே ஒரு 2 விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி வேகம் கிடைக்கிறது, உற்சாக தெம்பு கிடைக்கிறது. நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வமாக ஒரு காலத்தில் பார்த்த ஒரு நடிகருடைய திரைப்படம் எது தெரியுங்களா? சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர். பிற்காலத்தில் அவர் அமெரிக்காவில் அவரே ஒரு எம்பி மாதிரி வந்தார். ஒரு மாகாணத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த அளவுக்கு அவருடைய 6 பேக் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில்வஸ்டர் ஸ்டாலின் நடித்த பல திரைப்படங்கள் ரசித்து பார்த்த தலைமுறையாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளைங்களை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்கு தினம் ஒரு பையன் போவானா, நண்பன். தினம் ஒரு குட்டி பையன் போய் பார்த்து அங்கே ஷீல்டுலாம் அவர் வாங்கின சில்வஸ்டர் ஸ்டாலின் வாங்கின ஷீல்டுலாம் அடுக்கி வச்சுருப்பார்ல, அதை பார்த்து நானும் இது மாதிரி ஒரு நாளைக்கு வாங்குவோம் உங்களை மாதிரியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தான். தினம் அப்படி நினைத்து 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 பிற்காலத்தில் அந்த சிறுவன் நிஜமாகவே ஆஸ்கார் விருது கூட வாங்கினான். சொல்லப்போனால் சண்டை திரைப்படங்களில் தான் அவன் நடித்தான். சண்டைக்கு என்று தனியாக ஒரு ஆஸ்கார் கிடையாது. ஆனாலும் கூட அவனுடைய அந்த தனித்தன்மைக்காகவே அந்த விருதை அவனுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த விருது பெற்றவன் தான்லாம் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான சண்டை திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் உருவாக்கி கொடுத்த ஜாக்கி சான் தன்னுடைய வித்தியாசமான ஸ்டைல் மூலமாக அந்த பரிசை, அந்த சாதனையை, அந்த உலக அளவிலான வெற்றியை அவர் செய்து முடித்தார் என்றால் ஒரு ஷீல்ட், ஒரு கேடயம் அவர் மனதுக்குள் சார்ஜாக இருந்திருக்கிறது. உங்கள் மனதுக்கு எது சார்ஜ் என்பதை கண்டுபிடித்து விட்டால் எப்பொழுதும் உங்கள் வெற்றிக்கும் நீங்கள் தான் இன்சார்ஜாக இருப்பீர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.